நம்ம என்னென்ன முடிச்சிருக்கிறோம், உம்ராவுடைய இஹ்ராம் முடிச்சிருக்கிறோம். அதே மாதிரி நியத்து முடிச்சுட்டு நம்ம இப்போ தவாஃப் செய்ய போகிறோம். அதாவது காபாவை சுற்றி வலம் வர போகின்றோம். அதாவது தவாஃபுல் குதூம் அப்படின்னு இதுக்கு பேர். அதாவது ஹஜ்ஜுடைய நேரத்தில் இது ஆரம்பமாக செய்கிறதுனால இதுக்கு தவாஃபுல் குதூம் அப்படின்னு சொல்லி பெயர் இடப்படுது. சாதாரண நாட்களில் ஹஜ் அல்லாத உம்ராவுடைய நாட்கள் நம்ம செய்யும்போது இது உம்ராவுடைய தவாஃபாக இது இருக்கும். அப்போ அந்த உம்ராவுடைய தவாஃபை நம்ம செய்கிறதுக்கு பள்ளிக்குள்ளே நுழையிறோம். பள்ளிக்குள்ளே நுழையும் பொழுது பொதுவாக நம்ம ஓதக்கூடியது என்ன துவா ஓதுவோம்? அல்லாஹும்ம அஃப்தஹ்லி அபுவாப ரஹ்மத்திக் என்பதாக நம்ம ஓதுவோம். இறைவா உன்னுடைய அருள் வாசல்களை எனக்காக திறந்து வைப்பாயாக அப்படின்னு சொல்லி நம்ம ஓதுவோம். அதே போல் இப்போ ஹரம்குள்ளே நம்ம நுழையும் பொழுது இது மாதிரி ஒரு துவா இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். இந்த துவாக்களையும் நாம் ஓதிக்கொள்ளலாம். அவுது பில்லாஹில் அஸீம் பி வஜ்ஹிஹில் கரீம் வ சுல்தானில் கதீம் மின ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அல்லாஹும்ம அஃப்தஹ்லி அபுவாப ரஹ்மத்திக். இதனுடைய அர்த்தங்கள் கீழே கொடுக்கப்பட்டிருக்கு. இதை நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இப்படியாக ஓதிட்டு நம்ம அந்த மத்தாஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தவாஃப் செய்யக்கூடிய அந்த இடத்தை நோக்கி நம்ம போவோம். ஆரம்பமாக முதலாவதாக போகக்கூடியவர் அந்த மத்தாஃப்னு சொல்லக்கூடிய காபாவை சுற்றி நெருக்கமாக இருக்கக்கூடிய அந்த கீழ்த்தளத்தில் அவங்களுக்கு அனுமதி வழங்கப்படும். கூட்டங்கள் அந்த அளவுக்கு இல்லாத பட்சத்தில், கூட்டங்கள் நெருக்கடியாக இருந்துச்சுனாக்கா வேறு இடத்துல போக சொல்லுவாங்க. ஆனால் பெரும்பாலும் அந்த முதல் முறை தவாஃப் செய்யக்கூடியவர்களுக்கு அந்த ஒரு கீழேயே செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அந்த அடிப்படையில் நம்ம போகணும். போகும்பொழுது மஸ்ஜிதுக்குள்ளே நுழையக்கூடிய அந்த ஒழுங்குடன் போக வேண்டும். நிதானத்துடன், அதாவது வலது காலை முன்வைத்து நம்ம போகணும். காபாவை பார்த்தவுடன் கேட்க வேண்டிய துவா அப்படின்னு சொல்லி எதுவும் கிடையாது. அதாவது பொதுவாக அப்படி சொல்லப்படும், காபாவை பார்த்தவுடன் நம்ம கேட்கக்கூடிய துவாக்கள் அங்கீகரிக்கப்படும் என்பதாக. அப்படி ஆதாரமான ஹதீஸுகள் எதுவும் இல்லை. எனவே காபாவை பார்க்கவுன்னு நம்ம கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம பிறருக்கு டிஸ்டர்பன்ஸ் பண்ணக்கூடாத ஒரு நிலையில் இருக்கணும். பொதுவாக இந்த ஹஜ்ஜுடைய காலங்களில் நம்ம செய்ய வேண்டியது மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னன்னாக்கா, யாருக்கும் தொல்லை தராத விஷயங்களை செய்யணும். நமக்கு இபாதத்தை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக பிறருக்கு எந்த வகையிலும் நாம் இடையூறு செய்யக்கூடாது. நம்மளை அழைச்சிட்டு போகிறவங்களாக இருந்தாலும் சரி, நமக்கு கூட வந்திருக்கவங்களாக இருந்தாலும் சரி, நமக்கு அறியாத இன்ன பிற முஸ்லீம்களாக இருந்தாலும் சரி, அங்கே ஹராமில் இருக்கவங்க, இன்னும் பிற இடங்களில் போகக்கூடிய இடங்களில் இருக்கவங்கன்னு யாருக்குமே நம்ம எந்த ஒரு தொல்லை தராதவர்களாக நாம் இருக்க வேண்டும். பொதுவாக நம்ம பார்ப்போம், நீண்ட நேரம் நின்று துவா செய்கிறோம் அப்படிங்கிற பேரில் பிறருக்கு அந்த பாதையில் நின்று துவா செஞ்சுட்டு இருப்பாங்க. ஸோ இப்படியான சில சங்கடங்களை நாம் பிறருக்கு ஏற்படுத்தி விடக்கூடாது. எனவே முதலாவதாக நாம் தவாஃப் செய்ய வேண்டும். அதாவது தவாஃப் அப்படிங்கிறது, தவாஃபை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது, தவாஃபுங்கிறது தொழுகை மாதிரி. தவாஃபுங்கிறது தொழுகை மாதிரி. அதாவது அந்த தொழுகை உங்களுக்கு பேச அனுமதிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எனவே தொழுகை மாதிரி அப்படின்னு சொல்லும்போது தொழுகை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது என்ன, ஒது அவசியம். எனவே ஒது இல்லாமல் தவாஃப் செய்ய முடியாது. எனவே ஒது செய்து கொள்ள வேண்டும். ஒது முடிந்தால் போய் ஒது செஞ்சுட்டு திருப்பி தவாஃபை ஸ்டார்ட் பண்ணணும். அந்த தவாஃபை தொடங்குவதற்கு முன்பு ஆண்கள் இத்திபா அப்படிங்கிற அந்த நிலைக்கு போகணும். அந்த நிலை என்ன அப்படின்னா, தங்களுடைய வலது புஜத்தை, இப்போ ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குற மாதிரி சாதாரண நிலையில் அவங்க இப்படி இருப்பாங்க. அதாவது ஃபுல்லாக கவர் பண்ணி இருக்கணும். முதல்ல செய்யக்கூடிய இந்த தவாஃபுக்கு மட்டும் என்ன செய்யணுன்னாக்கா, இந்த தங்களுடைய வலது புஜத்தை காட்டி இந்த ஸ்க்ரீனை இப்படி, இந்த துண்டை இப்படி எடுத்து இப்படி மேலே இப்படி போட்டுக்கணும். அப்போ இவங்க வலது புஜம் கை தெரியும். ஸோ இப்படியான நிலை இந்த தவாஃபுக்கு மட்டும் உரித்தானது. அப்போ அடுத்தது அவங்க தவாஃப் செய்யணும். 7 முறை சுற்றணும். அந்த 7 முறை சுற்றுறதுல முதல் 3 சுற்றிற்கு ரமல் செய்ய வேண்டும். ரமல் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் ஓட்டமும் நடையும் இருக்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு கொஞ்சம் ஓடக்கூடிய அந்த ஓட்டத்திற்குத்தான் ரமல் என்று சொல்லப்படும். இது தொழுகை மாதிரி அப்படின்னு சொல்லிட்டதுனால ஹைது இருக்கக்கூடிய பெண்கள், அதாவது மாதவிடாய் இருக்கக்கூடிய பெண்கள், பிரசவத்தீட்டு இருக்கக்கூடிய அந்த பெண்கள் தவாஃபை செய்யக்கூடாது. எனவே அவர்களுக்கு இதிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக இந்த நிலைக்கு மாறினதற்கு பிறகு நாம் செய்ய வேண்டியது தவாஃப். தவாஃப் அப்படிங்கிறது என்ன? இது காபத்துல்லா இருக்கும். இந்த காபத்துல்லாவில் இந்த ஹஜ்ருல் அஸ்வத்னு சொல்லக்கூடிய அந்த கருப்பு கல், அந்த இடத்தை நோக்கி நம்மளுடைய பயணத்தை நாம் ஸ்டார்ட் பண்ண வேணும். அந்த ஸ்டார்ட் பண்ணும் பொழுது ஸ்டார்ட் பண்ணி இப்படியாக சுற்றி வருவது ஒரு சுற்று. இப்படியாக 7 சுற்று சுற்றுவதற்கு பேர் தான் தவாஃப். சரி, இப்போ இதில் நம்ம கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது. ஹஜ்ருல் அஸ்வத்லேருந்து தொடங்கணும். இது முதல் விஷயம். சிலர் என்ன செய்வாங்கன்னா, இப்படி பூருவாங்க. இந்த கேட்டு எப்படி வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி. சிலர் இந்த இடத்துல இப்படி வந்திருப்பாங்க, சிலர் இந்த இடத்துல வந்திருப்பாங்க. எந்த இடத்துலேருந்து வந்தோமோ அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடக்கூடாது. சரிங்களா? எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான இடம்ங்கிறது இந்த ஹஜ்ருல் அஸ்வதுங்கிற இந்த இடத்துல தான். இந்த இடத்துக்கு ஆப்போசிட்டில் இங்கே ஒரு பச்சை லைட்டு போட்டிருப்பாங்க. பச்சை லைட்டு போட்டு அடையாளம் பண்ணியிருப்பாங்க. இங்கே தான் ஹஜ்ருல் அஸ்வத் ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா கூட்ட நெரிசலில் ஹஜரை பார்க்க முடியாது நிறைய பேருக்கு. ஹஜரு மறைஞ்சிருக்கும்.
ஹைட்டில் நம்ம கட்டையாக இருப்போம், அல்லது கூட்ட நெரிசல் காரணமாக ஹஜர் எங்கே இருக்குதுங்கிறது நமக்கு தெரியாது. நம்ம எக்கி தான் பார்க்குற மாதிரி இருக்கும். எனவே ஹஜரை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே மேலே ஒரு பில்லரில் பச்சை கலரில் லைட்டு போட்டிருப்பாங்க. 2 பிரதான தவறுகள் செய்வாங்க மக்கள். என்னென்னா, ஒன்று இந்த இடத்துல இப்படி நுழையிறாங்களா, இப்படி இந்த இடத்துல நுழைஞ்சோடனே மஸ்ஜிதுக்குள்ளே இப்படி நுழையணுன்னே இங்கேருந்தே அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடுறது, இப்படி ஒன்று செய்வாங்க. அல்லது சிலர் இப்படி வந்துட்டாங்கன்னா இங்கேருந்து இப்படி ஸ்டார்ட் பண்ணிடுறது. இப்படியான வேலைகள் செய்யக்கூடாது. எங்கே ஸ்டார்ட் ஆகணும்? இந்த ஹஜருங்கிற இந்த இடத்துலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகணும். இது முதல் விஷயம். அடுத்ததாக அந்த ஹஜரை ஸ்டார்ட் பண்ணும் பொழுது என்ன செய்யணும் அப்படிங்கிறது, நம்மளுடைய நியத், நம்மளுடைய எண்ணம் எப்படி இருக்கணும்னு சொன்னாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னது போல் இருக்கணும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னாங்க அந்த ஹஜரை பற்றி? நீ எந்த நன்மையும் தீமையும் செய்ய முடியாத ஒரு கல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உன்னை முத்தமிட்டதை நான் பார்த்திருக்காவிட்டால் நான் உன்னை முத்தமிட்டிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. அதாவது அந்த கல்லுக்குன்னு எந்த ஒரு இறைத்தன்மையும் இல்லை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்களே, அந்த நியத்து தான் நமக்கு இருக்கணும். அந்த ஹஜரை பற்றின நம்மளுடைய நம்பிக்கை. நாளை மறுமையில் அந்த ஹஜரை யார் முத்தமிடுறாரோ அவருக்கு அந்த கல் சாட்சி சொல்லக்கூடியதாக இருக்கிறது. ஹஜருங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்படி தான் இருக்கும் ஹஜர். இந்த இப்படி ஒரு கருப்பு கல் இருக்கும், சுற்றி இப்படி ஒரு சில்வர் ஃப்ரேம் ஒன்று இருக்கும். சில்வர் ஃப்ரேம் வச்சு இந்த மூலையில், அதாவது காபத்துல்லாவுடைய இந்த மூலையில் வச்சுருப்பாங்க. இதைத்தான் ஹஜருல் அஸ்வதுடைய மூலை அப்படின்னு சொல்லப்படும் இதுக்கு பேர். சரிங்களா? ஹைர். இப்போது இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இந்த முழு கல்லுமே ஹஜருல் அஸ்வது கிடையாது. இந்த ஹஜருல் அஸ்வதுடைய வரலாறு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது ஒரு 7-8 பீஸ் மாதிரி, அந்த பீசஸ்களை அதை வச்சு அதாவது ஒரு மோல்டு மாதிரி பண்ணி அதில் இந்த கல்லை பதிச்சு சில்வர் ஒரு சீல் பண்ணி இந்த இடத்துல வச்சுட்டாங்க, யாரும் எடுக்க முடியாத அளவுக்கு. எனவே அந்த முழு கல்லும் ஹஜர் கிடையாது, அதில் சில கற்கள் மட்டுமே ஹஜருல் அஸ்வதில் இருக்குது. சரிங்களா? ஹைர். இப்போ நம்ம என்ன செய்யணும்? முதலாக செய்யக்கூடியவங்க ஹஜரை தொட்டு முத்தமிடுறது. முத்தமிடுறது அப்படின்னு சொன்னாலும் நம்ம வாய் வைத்து முத்தமிடுறதை அது குறிப்பிடாது. முத்தமிடுறது ஹதீஸில் நம்ம பார்க்குறோம், இஸ்தேலாம் அப்படிங்கிற வார்த்தையை பார்க்குறோம். அதாவது தொட்டு முத்தமிடுதல், தக்பீல் கிடையாது. சரிங்களா? தொட்டு முத்தமிடுவதில்லை, அதாவது வாய் வைத்து முத்தமிடுவதை குறிப்பிடலை, தொட்டு முத்தமிடுவது, அதாவது இஸ்தேலாம் செஞ்சாங்க அப்படிங்கிறத ஹதீஸில் பார்க்குறோம். அப்போ அந்த ஹதீஸில் பார்க்குற மாதிரி நம்ம தொட்டு முத்தமிடணும். இந்த நேரத்தில் நம்ம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னென்னாக்கா, கூட்டமாக இருக்குதுங்கிறதுக்காக அங்கே மக்களை தள்ளுறது, தொல்லை தர்றது, அதே மாதிரி சண்டை போடுறது, பிறரை திட்டுறது போன்ற எந்த விஷயங்களும் செய்யக்கூடாது. அதே போல் பெண்கள் ஆண்களோட முண்டி அடிச்சுக்கிட்டு நெருக்கமாக இருந்து இந்த இபாதத்தை செய்யணும்னு சொல்லி அதில் ஈடுபடுறதுங்கிறத முற்றிலுமாக தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த கல்லை தொடுறதுங்கிறது ஒரு சுண்ணாவை செய்கிறதுக்காக ஹராமான விஷயத்தில் நாம் ஈடுபடக்கூடாது. எனவே இந்த விஷயத்தில் நாம் கவனமாக இருக்கணும். சரிங்களா? 3 அனுமதிகள் நமக்கு 3-4 விதமான விதங்கள் இருக்குது. முதலாவது வலது கையை வச்சு அந்த கல்லை தொட்டு நம்ம முத்தமிடுறது, இது ஒரு அனுமதி. இரண்டாவது, ஒரு குச்சி, ஒரு தடி, ஒரு ஸ்டிக் வச்சு அந்த ஸ்டிக்கை வச்சு கல்லை தொட்டு அந்த ஸ்டிக்கை முத்தமிடுறது, இது 2வது அனுமதி. 3வது, சைகை மட்டும் காட்டுறது. இப்போ பெரும்பாலும் இந்த ஹஜருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு தான் தொட்டு முத்தமிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இப்போ இந்த இடத்துல சுற்றிட்டு இருக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இப்போ நமக்கு முண்டி அடிச்சுட்டு போய் நம்ம ஹராமான விஷயங்களை செய்யக்கூடாது, பிறருக்கு தொல்லை தரக்கூடாது. நமக்கு தொடுவதற்கு வாய்ப்பு கிடச்சிச்சுனாக்கா தொடணும், தொட முடியலை அப்படின்னு சொன்னாக்கா சைகை செய்யணும். சைகை எப்படி செய்யணும்? வலது கையை தூக்கி அந்த ஹஜரை நோக்கி, ஹஜரை பார்க்க முடிஞ்சுன்னா பார்க்கணும், அப்படி பார்க்க முடியலன்னா அதை நோக்கி நாம் வலது கையை உயர்த்தி நாம் சைகை செய்துவிட்டு நாம் நடந்து விட வேண்டும். அந்த கையை, சைகை செஞ்ச கைக்கு நம்ம முத்தமிட தேவையில்லை. தொட்ட கைக்கு முத்தமிடணும், குச்சியை வச்சு தொட்டாக்கா அந்த குச்சிக்கு முத்தமிடணும். கையை சைகை செய்தால் அதை நாம் முத்தமிட தேவையில்லை. அப்போ என்ன செய்யணும்? ஆரம்பமாக பிஸ்மில்லா சொல்லிவிட்டு, முதல் ரவுண்டில் பிஸ்மில்லா சொல்லிவிட்டு அல்லாஹு அக்பர் அப்படின்னு சொல்லி இந்த ஹஜருல் அஸ்வதிலிருந்து நாம் தொடங்க வேண்டும். தொடங்கி அந்த ஒரு சுற்றணும். எப்படி சுற்றுறது? இந்த ஹிஜ்ருல் இஸ்மாயில்னு சொல்லி ஒரு அரை வட்டம் ஒன்று இருக்கும், அந்த அரை வட்டத்துக்கு உள்ளே போயிடக்கூடாது. அந்த அரை வட்டம்ங்கிறது என்னென்னா, அது இந்த காபாவுனுடைய ஒரு பகுதி தான். இது காபத்துல்லா, இந்த காபாத்துல்லாவுடைய ஒரு வடிவம் தான் இது, அதனுடைய ஒரு பகுதி தான் இது. ஆக்சுவலாக இந்த மஸ்ஜிதுடைய வடிவம்ங்கிறது இப்படி இருக்கணும், ஃபுல்லாக. சரிங்களா? கவராகி இருக்கணும். அது இப்போ அரை வட்டமாக இருக்குது. எனவே நாம் இதுக்குள்ளே போடுறதுங்கிறது தவாஃபாக ஆகாது. அப்படி நம்ம பூந்துட்டோம்னாக்கா அது தவாஃப் ஆயிடாது. அப்போது நம்ம எக்ஸ்ட்ராவாக ஒரு ரவுண்டு சுற்றுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கேருந்து நம்ம ஆரம்பித்து இதை ஒரு சுற்றி இந்த வரணும். மொத்தம் 4 மூலைகள் இருக்குது. ஒன்று ஹஜருல் அஸ்வத் இருக்கக்கூடிய இந்த மூலை, இரண்டாவது இப்படி ஒரு 2வது மூலை, அதாவது ருக்குனுல் ஈராக்கி அப்படின்னு அதுக்கு பேர்.
மூன்றாவது இருக்கக்கூடிய மூலை ருக்குனு ஷாமி, அதாவது இந்த இடத்துல ஈராக் வந்து இந்த சைடு இருக்குதுன்னு அர்த்தம். ஷாமுன்னாக்க சிரியா இந்த சைடு இருக்குதுன்னு அர்த்தம். சரிங்களா? அடுத்ததாக வரக்கூடிய 4வது மூலை, அதாவது ஹஜருல் அஸ்வதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மூலை தான் ருக்குனுல் யமானி, அதாவது யமன் தேசத்து மூலை. சரிங்களா? யமன் இந்த சைடில் இருக்குது. ஹேர் இப்போ இந்த யமன் இருக்கு இல்லையா, இந்த இடத்த வந்ததுக்கப்புறம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ருக்குனுல் யமானியை தொட்டிருக்கிறாங்க. நமக்கு தொட முடியலை அப்படின்னு சொன்னாக்கா நம்ம சைகை செய்ய தேவையில்லை. சரிங்களா? அதாவது ஹஜருல் அஸ்வத் இருக்கிற இடத்துல தொட்டு முத்தமிடணும், அல்லது கைத்தடியால் தொட்டு முத்தமிடணும், அல்லது கையால் சைகை மட்டும் செய்யணும், இப்படிங்கிற அனுமதி. இந்த ருக்குனுல் யமானியை பொறுத்தவரையில் தொடரத்துக்கு அனுமதி இருக்குது, முத்தமிடுவதற்கு அனுமதி இல்லை. அதே போல் தொட முடியல அப்படின்னா தொடாமல் அப்படியே கடந்து செல்ற வேண்டும், அவ்வளோதான் அதனுடைய இருக்கக்கூடிய சட்டம். சரிங்களா? அப்போ இந்த ருக்குனுல் யமானி நம்ம அடைந்த பிறகு நம்ம ஓத வேண்டிய துவா அப்படிங்கிறது ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனா ஃபில் ஆஹிரத்தி ஹசனா வக்கீனா அஸாபன்னார் அப்படிங்கிற அந்த துவாவை நம்ம இந்த ருக்குனுல் யமானிலேருந்து ஆரம்பித்து இந்த ஹஜருல் அஸ்வத் வரை நாம் ஓதிக்கொள்ள வேண்டும். இது ஒவ்வொரு சுற்றிலும் நம்ம ஓதணும். மற்ற இடங்களில் என்ன ஓதணும் அப்படின்னாக்கா நம்ம எது வேணாலும் ஓதலாம். சரிங்களா? அதாவது நம்ம துவா செய்து கொள்ளலாம், அதுக்கார்கள் ஓதலாம், குர்ஆன் ஓதலாம், இன்னும் என்னென்ன விஷயங்கள் நன்மையான காரியங்கள் இறைவனை மகத்துவப்படுத்தும் விதமாக என்னென்னலாம் இருக்கோ எல்லாவற்றையும் நாம் செய்து கொள்ளலாம். இந்த தவாஃபிற்கு உது அவசியம். அதே மாதிரி இந்த இல்திபாங்கிற இந்த நிலையில் ஆண்கள் இருக்கணும். முதல் 3 சுற்றுக்கு ரமல், 3 சுற்று சுற்றுனதுக்கப்புறம் 4வது சுற்றில் இந்த ரமல் அப்படிங்கிற அந்த சாதாரண நடையாக நடக்க வேண்டும். அந்த ரமல் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்ததாக ஒவ்வொரு சுற்றினுடைய ஆரம்பத்திலையும் நம்ம அல்லாஹ் அக்பர் சொல்லிக்கொள்ள வேண்டும். எந்த இடத்துல நம்ம முதல்ல தவாஃபை தொடங்குறது எங்கே தொடங்கணும்? ஹஜருல் அஸ்வதில் தொடங்கணும். அந்த இடத்துல நம்ம முதல்ல ஃபஸ்ட்டு தவாஃப் ஸ்டார்ட் பண்ணும் பொழுது நம்ம என்ன செய்வோம்? பிஸ்மில்லா அப்படின்னு சொல்லிவிட்டு அல்லாஹு அக்பர் என்று அந்த ஹஜருல் அஸ்வதை தொட்டு நம்ம முத்தமிட்டுட்டு நம்ம தவாஃபை தொடங்குவோம். அல்லது தடியை வைத்து அந்த ஹஜருல் அஸ்வதை தொட்டு விட்டு அந்த தடியை முத்தமிட்டு விட்டு அல்லாஹு அக்பர் சொல்லுவோம். அல்லது நம்ம கையை மட்டும் வலது கையை உயர்த்தி சைகை செய்துவிட்டு நம்ம அல்லாஹ் அக்பர் சொல்லி நம்ம அந்த சுற்றை தொடங்குகிற அந்த நேரம் முதல் சுற்றுக்காக நம்ம போகிறோம். இப்போ 2வது சுற்றுக்கு திரும்ப அந்த ஹஜருல் அஸ்வத் வரும் பொழுது நம்ம மீண்டும் அதே போல் செய்யணும். அதாவது ஒவ்வொரு முறையும் நம்ம ஹஜருல் அஸ்வதை கடக்கும் பொழுது நம்ம வலது கையால் ஹஜருல் அஸ்வதை தொட்டு நம்ம முத்தமிடணும், அல்லது தடியை கொண்டு ஹஜருல் அஸ்வதை தொட்டு அந்த தடியை முத்தமிடணும், அல்லது வலது கையால் சைகை மட்டும் செய்துவிட்டு நம்ம முத்தமிடாமல் அந்த சுற்றை நம்ம தொடங்கணும். அந்த ஒவ்வொரு முறையும் நம்ம அல்லாஹ் அக்பர் சொல்லிக்கொள்ள வேண்டும். அப்போ 7 முறையும் நம்ம அல்லாஹ் அக்பர் சொல்லுவோம். ஆரம்பமாக நம்ம பிஸ்மில்லா ஒன்று சொல்லிக்கொள்ள வேண்டும். இந்த 7 சுற்றி முடிச்சிட்டாருன்னு சொன்னால் அவர் தவாஃப் செய்து விட்டார் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ அப்போ உம்ராவுக்கு 4 விஷயங்கள். முதலாவதாக உம்ராவினுடைய இஹ்ராம் ஆடையை அணிந்து நியத்தை வைத்துக் கொள்ளுதல். 2வதாக இந்த தவாஃப் செய்தல். முடித்துட்டு அது காபத்துல்லாவுக்கு பக்கத்தில் மக்காமு இப்ராஹிம் அப்படின்னு சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொழுத அந்த இடம் அங்கே அடையாளப்படுத்தப்பட்டிருக்கும். இந்த இடத்தை தொட்டு முத்தமிடுவது, இந்த இடத்தை கட்டி பிடித்து கொள்வது, இதெல்லாம் வந்து செய்யக்கூடாத காரியங்கள். அதே போல் இந்த காபத்துல்லாவில் மற்ற இடங்களில் தொட்டு முத்தமிடுறது, நம்ம கொண்டு போகிற தண்ணி, இன்னும் சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா சிலர் பெப்சிலாம் கொண்டு போயிருப்பாங்க. அந்த பெப்சியெல்லாம் போட்டு அந்த காபத்துல்லாவுடைய துணியில் போட்டு தேய்ன்னு தேய்ப்பாங்க பரக்கத்து அப்படிங்கிற பேரில். சிலர் கத்திரிக்கோல் எடுத்துகிட்டு போய் துணியெல்லாம் வெட்டிட்டு வருவாங்க. ஸோ இப்படியான விஷயங்கள்லாம் இருக்கும், பரக்கத்தான துணி அப்படின்ட்டு. இந்த மாதிரியான எந்த வேலைகளும் செய்யக்கூடாது. அதே போல் இந்த முல்தசிம் அப்படிங்கிற இந்த இடம், அதாவது காபத்துல்லாவுக்கும் இந்த கதவுக்கும் இருக்கக்கூடிய அந்த இடத்த முல்தசிம்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துக்கும் சிறப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த இடத்திலும் போட்டு மக்கள் இல்லாத இபாதத்துகளை செய்து கொண்டு இருப்பார்கள். ஸோ இப்படியான எந்த வழிகாட்டுதலையும் அல்லாஹுவோ அல்லாஹனுடைய தூதரோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுக்கவில்லை. எனவே நாம் இதை செய்து கொண்டு இருக்கக்கூடாது. நாம் செய்ய வேண்டியது இந்த முதல் 3 சுற்றுக்கு ரமல், அடுத்த 4 சுற்றுக்கு சாதாரண நடை. அதாவது ரமல்னு சொன்னால் கொஞ்சம் ஓட்டமாக இருக்க வேண்டும். அதுக்காக மற்றவங்களை தள்ளி விடக்கூடாது, பிறருக்கு தொலை தரக்கூடாது. சைகை செய்துட்டு நம்ம இந்த 7 சுற்றையும் சுற்றி மக்காமு இப்ராஹிம் அப்படிங்கிற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தொழுத அந்த இடத்தில் நின்று நாம் தொழுது கொள்ள வேண்டும். அந்த இடத்தில் நாம் ஓத வேண்டிய வத்தஹிது மின் மக்காமி இப்ராஹிம முசல்லா அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதிவிட்டு அந்த இடத்தில் தொழுதார்கள். எந்த இடத்தில் தொழுதார்கள்? இந்த மக்காமு இப்ராஹிம்ங்கிற அந்த இடத்துல தொழுதாங்க. இப்போ நம்ம இந்த இடத்துல தவாஃப் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ தவாஃப் செய்யும் பொழுது அந்த இடத்துல தொழுவதற்கு நம்ம போய் தொழுதோம்னா எல்லாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் ஆகும். இப்போ இந்த இடத்துல நம்ம பிறருக்கு தொல்லை கொடுக்காமல் இதுக்குன்னு ஒரு இடம் இந்த சைடு வச்சுருப்பாங்க தொழுதுக்கொள்றதுக்குன்னு, அந்த இடத்துல தொழுதுக்கணும். நம்ம வழிப்போக்கர்கள் போகக்கூடிய இடத்துல நம்ம நின்று தொழுதுட்டு பிறருக்கு தொல்லை தரோம் அப்படின்னு சொன்னால் அது நிச்சயமாக நம்மளுடைய இபாதத்துகளை பாதிக்கும். அந்த இடத்துல போலீஸ்காரங்க இருப்பாங்க, அவங்க நம்மளை வந்து தள்ளி விடுவாங்க,
போக சொல்லுவாங்க, நம்ம தொழுதுகிட்டு இருப்போம் பாதியிலே எழுப்பி விடுவாங்க. ஸோ இப்படியான எந்த டிஸ்டர்பன்ஸும் செய்யக்கூடாது. மக்காம் இப்ராஹிம் கிட்ட நின்று தொழுவ முடியாது. ஸோ அது பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்துல தொழுதுக்கலாம், அல்லது ஹரமில் வேறு எங்கே வேணாலும் நம்ம தொழுது கொள்ளலாம். ஸோ இப்படியாக நம்ம அந்த விஷயங்களை செய்து கொள்ள வேண்டும். அதில் 2 ரக்காத்துகள் தொழ வேண்டும். சூரா ஃபாத்திஹா அப்புறம் சூரத்துல் காஃபிரூன். 2வது ரக்காயத்தில் சூரத்துல் ஃபாத்திஹா அதே மாதிரி சூரத்துல் இஹ்லாஸ் அதை ஓதிக்கொள்ள வேண்டும் என்பதாக அந்த 2 ரக்காத்துகளை ஓதி நாம் இந்த தொழுகையை முடித்துவிட்டு ஜம்சம் நீர் அறிந்து கொள்ளாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜம்சம் நீர் அருந்தினாங்க. ஜம்சம் நீர் அருந்தி திருப்பி இந்த இடத்துக்கு வந்து தங்களுடைய ஹஜரை தொட்டுட்டு போனாங்க அப்படிங்கிறத நம்ம ஹதீஸில் பார்க்குறோம். இப்போ நம்ம இங்கே தொழுது முடிச்சுட்டு நமக்கு இங்கே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. ஏன்னா நம்ம இப்படி ரிவர்ஸில் இப்படி போக முடியாது. ஏன்னா எல்லோரும் இப்படி வந்துட்டு இருப்பாங்க. அப்போ இங்கே தொழுதுட்டு நம்ம இப்படி போனோம்னாக்கா எல்லாரையும் இடிச்சு பிடிச்சி ஆப்போசிட் ரோட்டில் நம்ம போகிற மாதிரி இருக்கும். அப்போ நம்ம அந்த வேலையை செய்யக்கூடாது. நம்ம இதை தொழுதுட்டு நம்ம ஜம்சம் நீரை அருந்தி விட்டு நாம் அடுத்த இபாதத்தை நோக்கி நாம் செல்லலாம். அடுத்த இபாதத் அப்போ நம்ம தவாஃப் முடிச்சிட்டோம். தவாஃபுக்கு அப்புறம் நாம் செய்ய வேண்டியது சஇ அப்படிங்கிற அந்த இபாதத்து.